நண்பர்களுக்கு வணக்கம். ஒன்னில் சரணடைகிறேன். பகுதி 42. போனை தன் வீட்டிற்கு டயல் செய்ய செண்பகம் போனை எடுக்கவும், அனி போனை அம்மா கிட்ட கொடுங்க என்று அவள் பதட்டத்துடன் கூற, அவருடைய குரலில் இருந்த பதட்டத்தை அறிந்தவர், கல்யாணத்தை பற்றி பேசவும் செல்வி என்ன சொன்னாலோ அந்த விஷயமா தான் இருக்கும், இப்போ என்ன பண்ணுறது அவளை சம்மதிக்க வைக்க என்று தன் போக்கிற்கு நினைத்தவாறு மாமியாரிடம் சென்று போனை நீட்டினார். கையை பிசைந்தவாறு நின்றவர், அத்தை லட்சுமி பேசுது என்றார் பரபரப்புடன். எல்லாரும் கேட்குற சுவிட்ச் இருக்குல்ல, அதை போடுதை நீ ஏன் கையில் வச்சுக்க, அசதியாக இருக்கு என்று கூற, அவரும் தலையாட்டி விட்டு அருகே வைத்து கொண்டு நிற்க, சொல்லு என்று கூறவும் படபட பட்டாசை கொட்டி தீர்த்து விட்டார் லட்சுமி. எம்மா இந்த கழுத பண்ண வேலையை பார்த்தியா, நானும் இவரும் அங்கன செய்தியை கேட்டுட்டு இவகிட்ட வந்து என்னத்தை சொல்கிறது, எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்ட்டு சிந்தனையும் குழப்பமா வந்தா மெதுவா ஒன்றொன்னா அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிணத்துல குதிப்பாலோ ஆற்றுல குதிப்பாலோ இவளை எப்படி பிடிச்சி வைக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவ பாட்டில் அப்படியா செய்துன்னு கேட்டுட்டு போகிறாமா, அவ பாட்டில் வேலையை பார்க்க போயிட்டா என்று ஆதங்கத்துடன் கூற, செண்பகம் கூட அதிர்வதா மகிழ்வதா என்று புரியாமல் வியந்து நிற்க சத்தமாகவே சிரித்தார் ராஜம். ஏண்டி எனக்கு தெரியாதா என்ன நடக்குன்னு, கண்ணை பார்த்தே இது களவாடுற புத்தியா இல்லை கருப்பட்டி புத்தியான்னு கண்டுபிடிக்கிறவடி, ஓ மாவக்கிட்ட எப்படி சம்மதம் வாங்குறதுன்னு என்கிட்டயே புலம்பிட்டு போகிற, கொடுத்தாளா சம்மதத்தை என்று லட்சுமி வியந்தார் என்றால் செண்பகம் மாமியாரின் பேச்சில் வியந்து தாடையில் கை வைத்து விட்டார். மாமியாரின் அனுபவ அறிவை எண்ணி உடம்பு தளர்ந்து விட்டதே தவிர எண்ணங்கள் இன்னும் அவருக்கு துடிப்புடனே இருக்கிறது என்று உணர்ந்து, போனை வச்சுட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாருடி என்றார். கொல்லைப்புறம் சென்றவள் பக்கெட்டை வைத்துவிட்டு துள்ளி குதித்தாள். அம்மாடி, எத்தனை நாளாக மனதில் போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு இருந்த இந்த காதல் திருமண பேச்சு வந்தால் எங்கே நாமளே வெக்கத்தை விட்டு வாயால் சொல்கிற நிலைமை வந்துடுமோன்னு நினச்சேன். நல்ல வேலை தெய்வமாக நடத்தி கொடுத்துட்டு என்று மகிழ்ந்தாள். ஓடி சென்று புளிய மரத்தில் போட்ட ஊஞ்சலில் ஏறி அமர்ந்து குதிகளிப்போடு அதை இயக்கினார். மனம் கொள்ளா மகிழ்வு அவளுக்குள்ளே பெருகி ஓட அதை ஊஞ்சலின் வேகத்திலும் காட்டினார். சிரித்து கொண்டாள். அவனை நினைத்து வெட்கப்பட்டாள். நம்மோட வாழ்க்கை இனி துவக்கப் போகிறது என்று பூரித்து போனாள். இப்பொழுதே கதிரை இறுக்கி அணைக்க வேண்டும் என்று தோன்றிய எண்ணம் மனக்கண்ணில் வர சீ என்று கூசி தன்னையே அடக்கி கொண்டாள். அவனுடைய அணைப்பிற்கும் முத்தத்திற்கும் இனி தான் சொந்தக்காரி என்று நினைவு வர வெட்கம் பிடுங்கி தின்றது. இவ்வளவு அசிங்கமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டமே என்று கேள்வி முடிக்கும் முன்னே, அசிங்கமா, இதுதான் வாழ்க்கை, ஏன் வாழ்க்கை என்று மனதில் பதில் கொடுத்து கொண்டாள். அவன் கைகளோடு கை கோர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி தன் கைகளையே ஒரு முறை பார்த்து கொண்டாள். அவனுடைய இரும்பின் உறுதியோடு இருக்கும் அந்த மார்பில் முகம் புதைப்பதாக எண்ணி தன் தலையை தாழ்த்தி கொண்டாள். எவ்வளவு நாள் ஏக்கம் அவனுடைய அந்த முறுக்கு மீசையை பிடித்து இழுக்க வேண்டும் என்று. அவை அனைத்தும் கை சேரும் நாள் வந்துவிட்டதை எண்ணி எண்ணி மகிழ்ந்தாள். தனக்கு திருமணம் என்றால் அது கதிரோடு மட்டும்தான் என்று அவளுக்கு உறுதியாகவே தெரியும். அது என்று ஏங்கிக் கொண்டிருந்தவளுக்கு தன் கனவு கை சேரும் நாள் வைந்துவிட்டதை நினைக்க நினைக்க அவள் உள்ளம் துள்ளியது. அவள் உள்ளம் முழுக்க நிறைந்து நின்றவன் கதிர். அவன்தான் அவள் உலகம். மயக்கும் பார்வை பார்த்து கொண்டு இனிக்க பேசிக்கொண்டு பட்டம் படாமல் உரசிக்கொண்டு பக்கம் பக்கம் நின்று கொண்டு இருப்பது மட்டும்தான் காதலா? இல்லை, இதுவும் காதல்தான். அவனை முறைத்து கொண்டு போட்டி போட்டு பேசிக்கொண்டு பார்க்கும் நேரமெல்லாம் வம்பெடுத்து கொண்டு மூட்டிக்கொண்டு திரியும் இதுவும் காதல்தான். சண்டையிட்டு கொள்வது என்று மற்றவர்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இது சண்டையிட்டு கொண்டே சமரசம் செய்யும் தொல்லை காதல். அவளுக்கு கூட சில நேரம் விதிர்க்கத்தான் செய்யும். நாம் ஒன்று நினைக்க அவர் நம்மை ஒதுக்கிவிட்டு விடுவாரோ என்று. அதுவும் நீரஜா வந்த பிறகு சிறு தடுமாற்றம். இப்படியே அமைதியின் உருவாய் ஒருவள் இருக்கும்போது தன்னை விகாரமாய் காட்டிவிடுமோ என்று. ஆனால் அப்படி இல்லை என்று தன் காதல் தலை தூக்கிவிட்டது. இல்லை, தன்னை தாங்கி கொண்டான். தன்னவன் என்று கதிரை நினைக்க உள்ளம் பூரித்து போனது. திருமண கனவில் மிதக்க துவங்கினாள் செல்வி. நீரஜாவை அழைத்த செண்பகம், அத்தை உன்னை கூப்பிட்டு பேசணுங்கிறாங்க வாயேன் என்று அழைத்து சென்றார். என்னவா இருக்கும் என்று சிந்தித்தவாறு
அவர் பின்னே சென்றாள் இவள். படுக்கையில் அவர் அமர்ந்திருக்க அருகில் இருந்த முக்காலியில் செண்பகம் அவர பாட்டி அருகில் அமர்ந்தாள் நீரஜா. அருகில் அமர்ந்தவளை ஒரு அந்த கசப்புன்னகையோடு பார்த்தவர், எங்கிருந்தோ வந்து என் மனசில் இடம் பிடிச்சி இந்த வீட்லேயும் இடம் பிடிச்சிட்ட. ராஜம் பூடகமாக விஷயத்தை கூற, உங்கள் வீட்டில் நீங்கள் தந்த இடத்துல தான் இருக்கேன், வேற என்ன புதுசா? புன்னகையோடு அவள் பதில் கூற, என்று செல்லமாக கன்னத்தை கிள்ளியவ, அது விருந்தாளியா ஓரமாக இருந்த உன்னை உருமக்காரியா உள்ள இடம் தர போகிறோன்னு சொல்கிறேன். இதுவரை புன்னகை முகமாக இருந்தவள் அது சற்று தடைப்பட ஏதோ ஒன்று பீதியை கிளப்பியது. புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தவளை அருகில் இழுத்து அவள் நெற்றியில் முத்தமிட்ட ராஜம், என் பேரன் ஆதவனுக்கு உன்னை திருமணம் செஞ்சு வச்சிடலான்னு பேசி முடிவெடுத்திருக்கோம். அவர் கூற அப்பட்டமாகவே அதிர்ந்தாள் நீரஜா. பேச்சின்றி அவள் தவிக்க, உங்கள் அன்னையிடம் கேட்டுட்டோம், அவங்களுக்கு ஓ சம்மதம் தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. என்ன உனக்கு சம்மதமா? எங்கள் வீட்டு உரிமைக்காரியா, எங்களோட அடுத்த தலைமுறையை எங்களுக்கு தருபவளா, எங்களோட இருக்க உனக்கு சம்மதமா? அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளுக்கு சாதாரணமாக இருக்கலாம், இவளுக்கு அது வாழ்க்கை அல்லவா? அவளுடைய அஸ்திவாரமாக அவள் தேடிய உறவும் கிடைக்க பெறும் வரம் அல்லவா? அவளையும் அறியாமல் கண்ணீர் பெருகி வழிய, ஏண்டாளர என்று பதறிய ராஜம் கண்ணீரை துடைத்துவிட்டு அவள் கண்ணீரை கண்டதும் அருகில் வந்த செண்பகம் அவளை மார்பில் சாய்த்து தலையை தடவ அவர் இடையை கட்டி கொண்டு அழுதாள். ஏன் அலற? அழக்கூடாது, என்ன சின்ன பிள்ளையாட்டம்? கூறியபடி அவள் முதுகை அவர் வருடிவிட தன் எதிர்பார்க்கும் வாழ்வை ஏற்பதா இல்லை தவிர்ப்பதா என தவித்தவள் ஒரு பாடு அழுது தீர்த்து பின் தெளிந்தவள் நிமிர்ந்து, நான் உங்கள் வீட்டுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவள் திக்கித்தது தடுமாறி கூறி முடிக்க அவளை பார்த்து முறைத்த ராஜம், இது போல பேசுறது இதுவே கடைசியாக இருக்கட்டும். எதை தகுதின்னு நீ நினைக்கிற? இந்த வீட்டுக்கு நீ தான் மூத்த மருமகன்னு நாங்கள் சொல்லும் போது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் இருந்தாங்க, ஒருத்தர் கூட மறுப்பு சொல்லலையே. இதுவே புரியலை உனக்கு தகுதி எதுன்னு. உனக்காக இனி நாங்கள் அத்தனை பேரும் இருக்கோம். கண்ணத்தோட தைரியமாக இரு. ராஜத்தோட பேத்தினா ராஜா மாதிரி இல்லைன்னாலும் அதில் பாதியாவது இருக்கணும்ல. தைரியம் புருஷனுக்கு மட்டும் இல்லை, பொஞ்சாதிக்கும் அதுதான் லட்சணம். அவர் கூற கண் துடைத்தவள் ஆதவின் நினைவில் மீண்டும் அருகினாள். தலை குனிந்தவள், உங்கள் பேரங்கிட்ட அவங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாமல் நாங்கள் பேசிட முடியுமா? எல்லோருக்கும் தெரியும். எதையும் நினச்சி குழப்பிக்காம திருமணத்துக்கு தயாராகு. அடுத்து வந்த நாட்கள் திருமணத்திற்கான வேலை தடபுடலாக நடந்தது. மறுநாளே அன்னை வந்து சேர்ந்தார். ராஜம் மற்றும் குடும்பத்தாரை பார்த்து பேசியதில் அவர் அகமகிழ்ந்து போனார். தன் மகள் போல் வளர்த்த நீரஜாவிற்கு நல் வாழ்க்கை அமைந்ததை எண்ணி அவ்வளவு திருப்தி அவருக்கு. அதுவும் தன் ஆசிரமத்திற்கு உதவி செய்யும் ஆதவ்தான் மாப்பிள்ளை என்றதும் ஏக குஷி அவருக்கு. அனைத்தையும் பேசி முடித்துவிட்டு திருமணத்திற்கு முந்தைய நாள் வருவதாக கூற, இங்கேயே இருங்க என்று வீட்டார் வற்புறுத்த, அது தனக்கு சரிவராது, தன் கடமை இருக்க விடாது என்றவர் முதல் நாள் ஆசிரமத்து குழந்தைகளோடு வருவதாக கூறிவிட்டு கிளம்பினார். நீரஜா இங்கு இருப்பது சரிவராது என்று திருமணம் வரை செல்வி வீட்டில் இருக்க வைக்க முடிவு செய்தனர். தீபலட்சுமியும் மோகனும் மனதார அதை ஏற்றுக்கொண்டு அழைத்து வந்தனர். திருமணத்தை எண்ணி நகர்ந்த இந்நாட்கள் வானவில் நிறங்களாய் மனதில் பல ஜாலங்கள் செய்து கொண்டிருந்தாலும் மனதில் ஒரு சிறு பயம் நீரஜாவிற்கு. ஆதவ் எப்படி சம்மதித்திருக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? தான் நினைத்த வாழ்வு தனக்கு கிடைக்கப்பெறுவது நினைத்து மகிழ்வதா, இல்லை எப்பொழுது வெடிக்கும் பூகம்பம் என்று வீதியிலேயே வாழ்வை கடப்பதா? தன் வாழ்நாளில் வசந்த காலம் வராமலே போய்விடுமோ என்று மறுக்கி தவித்தவளை செல்வியின் அன்பும் மகிழ்வும் அவளை நிலைநிறுத்தி இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.